யார் வேணா சொன்னா டிஓ எல்லாம் எப்படி பண்றீங்க? இப்ப நீங்க உள்ள போவீங்க. ஒரு மரத்தை வெட்டினா 10 மரம் நடணும்னு சொல்லி சட்டமே தீர்ப்பு கொடுத்துருச்சு, ஆர்டர் வாங்கியாச்சு. இவ்வளவு பெரிய மரத்தை வெட்டிக்கிறீங்க, சும்மாவா இருக்கு உங்களுக்கு? இல்ல எல்லா இடத்தையும் எல்லாம் தெரியல, மனசாட்சி சொல்ல அவுட்லயும் வெட்டினீங்க, ரோடு விரிவாக்கம் சொல்லிட்டு போது வெட்டீங்கன்னா மனுஷன் உட்காந்து வாழ்றது தாங்கிறதா? ஒவ்வொரு நேரம் கத்திக்கிட்டே இருக்கிறதா? நினைவுக்கு மட்டுமா தெரியுங்க, நான் வாழ்றாங்க உயிர் வாழ்றதுக்கு காத்து அதான் கொடுக்குது. ஒவ்வொருத்தர் எனக்கு ஆக்சிஜன் விலை கொடுத்துருக்கு, ஆஸ்பத்திரி அலைஞ்சாங்க லட்சக்கணக்கான. இந்த இயற்கையை வந்து தானா கொடுக்குது நம்மளுக்கு காத்து. அந்த காத்தை இப்ப விலை கொடுத்துற நிலைக்கு நம்ம தள்ள போட்டோம். இருந்தா அறிவு வர நம்ம திருந்த மாட்டோம். எப்படி நம்ம திருந்த போற சொல்லுங்க? இப்ப நான் அங்க கூடியிருக்கேன், எனக்கு தேவையாங்க இங்க இருக்கணுது, இங்க வாழ்றவங்களுக்கு தான் வேணுது. எனக்காக நான் பேசுறேன், பொதுவாக தானே பேசுறேன், மக்களுக்காக தானே பேசுறேன். மனசாட்சி அதாவது பட்டு நம்ம திருந்தல. இயற்கை வந்து ஒவ்வொரு வாழையும் நமக்கு வந்து எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கு. நீங்க திருந்துங்கடா திருந்தா நினைச்சு முடிச்சுடுங்க. அப்பவே சுயலாபத்துக்காக வெட்டி சாச்சிட்டு போயிடுறோம். நம்ம இந்த ஈபி காரன் சொன்னேன் பேசுங்க, பேச மாட்டேன். ஈபி காரன் பேசுங்க, ஈபி காரனா இல்ல இந்த ஏஐ பேச சொல்லுங்க. கேட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன், ஜீவோ வந்து காட்ட சொல்லுங்க. இப்ப ஏமாத்திக்க செய்யக்கூடாது. மக்கள் விவரம் தெரியல, ஏமாத்திக்க தெரியாதா? ஒவ்வொரு மரத்தையும் அப்படி வெட்டி எரிஞ்சிட்டு போனா ரோட்ல தான் தெரியும். வெயில் அப்படி இருந்தா இப்ப இன்னும் வெயில் காலம் ஆரம்பிக்கல, பனிக்காலம். இனி வெயில் காலம் இந்த ரோட்ல உருள வேண்டியதான். வைக்கணும் வெட்டிட்டு போக நீங்க எங்க போய் வைப்பீங்க? இங்க வாழ்ற எங்க போய் காத்து மூச்சு காத்த போய் சுவாசிக்க போறேன்? இங்க இருக்கதான் காப்பாத்தணும். வெயில் நின்றுக்கிறோம்ல, யார் நிக்கிறது? வெயில் யார் நிக்கிறா? இல்ல அது நேற்று வந்து கிளையில அறுக்க கூட கேட்டேன். சட்டப்படி ஆசிரியர் யாரும் எந்த தொந்தரவும் பண்ணப்போறது கிடையாது. இது வந்து இல்லீகலா செய்யறது. சட்டம் எதுக்கு இருக்க சட்டம் இருக்கு, ஜீவோ அமல்படுத்திருக்காங்க, அதைப்படி செய்யும். வார்டு 65 திருமணை காலனி. மரம் ஒரு 50-60 மரம் தலை வாய்ந்த மரம் தெருக்கில் இருக்கு, ஓரமா இருக்கு. மரத்தை இப்ப வெட்டி சாத்திட்டு இருக்காங்க. எந்த பெர்மிஷன் வாங்கல. நீங்க வெளியே வந்தா பரவாயில்ல, எல்லாம் கொண்டு வாங்க. யாரு குழந்தை செய்ய மாட்டாங்க. அவங்க அரசியல் உள்ள பொதுவாக செய்யறாங்க. இது வந்து நான் தெரியும், கொரோனா டயத்துல சுவாசிய காத்துறாங்க. ஒவ்வொரு ஆக்சிஜன் விலை கொடுத்து வாங்கிக்கணும். கொண்டு வந்து சும்மா தள்ளி விடக்கூடாது. அதுக்கு நான் சொல்லுவேன், ரொம்ப அநியாயம் பண்றீங்க. வயசானே சாக போறாங்க.